ஏன்னா பாரதிராஜா எந்த படம் எடுத்தாலும் கடற்கரை படம் எடுத்தால் முட்டத்தில் தான் படம் எடுப்பார். அந்த முட்டம் அவ்வளோ அருமையான ஊர். இந்த முட்டம் தான் ஜே பால்ராஜோட ஊர். பங்கஜ்னா தெலுங்குக்காரன் தான் பங்கஜ்னு வைப்பான். பால்ராஜுக்கு சுத்தமான தமிழ் பேர். பால்ராஜுங்கிற பேரில் ஒரு கிரிமினல் வழக்கு இருக்கு எங்க திருநெல்வேலி எஸ்பி ஆஃபீஸில். அவர் தொழிலதிபராக கல்வி தந்தையாக மாறுறதுனால பேரை மாற்றிக்கிறார். இந்த 100 ரூபா வச்சுக்கோ, நேராக திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனில் போய் ரயில் இந்த 100 ரூபாய் எவ்வளோ தூரம் போதும் அது வரைக்கும் போய் இறங்கி 100 ரூபாய் கொடுத்துட்டு அவர் மேலே ஒரு கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். ஜேபிஆர் போய் சேர்ந்த இடம் மும்பை. திமுகவை எதிர்கொள்வதற்கு திமுக கொஞ்சம் ஆட்களை திரட்டுறாரு எம்ஜிஆர். அப்படி வந்து சேர்ந்தவர் தான் ஜே பால்ராஜ். ஜே பால்ராஜ் JPR ஆயிடுறார். JPRக்கு இருப்பதை போல எல்லா கல்வி தந்தைகளுக்கும் ஒரு பெரிய குற்ற பின்னணி இருக்கு. கல்லூரியில் அவர் அங்கே தங்கியிருந்த போது வட இந்திய மாணவர்களுக்கு ஒரு அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை எல்லா மாணவர்களுக்கும் போட்டு போய் நியாயம் கேட்குறான். இவர் அந்த பழைய போலீஸ் அரசியல்வாதி தாதால பதில் சொல்றாரு. பதில் சொன்ன பிறகு அவருடைய வீடு உடைக்கப்படுகிறது. வட இந்திய மாணவர்களால் உடைக்கப்பட்டு கண்ணாடியெல்லாம் உடைச்சு உள்ளே பூந்து அப்போ அவர் தப்பி ஓட வேண்டிய சூழலை வந்தது. எம்ஜிஆருடைய தொண்டனாக வளர்ந்த JPR மரணமடைகிற போது எம்ஜிஆர் தொண்டனா இல்லை. அவர் யாருடைய தொண்டனா மாறி போயிட்டாருன்னா பணத்தாசையின் தொண்டனா மாறி போயிட்டார். அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சென்ற காணொலியில் சிவநாடார் குறித்து பேசியிருந்தோம். பார்வையாளர்கள் நிறைய வரவேற்பு கொடுத்தாங்க. JPR நிறுவனத்துடைய தலைவர் JPR அவருடைய வரலாறு எங்கிருந்து ஆரம்பித்தது நாங்கள் படித்தவரை ஒன்று தெரிந்துள்ளோம். நீங்கள் அனுபவத்தில் நிறைய பகிர்ந்திருப்பீங்க. பல கல்லூரிகளுக்கு அரசியல் நிலை ஆளுமை மிக்கவராக, பல இடத்துல தொடர்பு உள்ளவராக, தொழிலதிபராக வாழ்ந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடிகளுக்கு அதிபதி அப்பொழுது நாங்கள் கேள்விப்பட்டோம். இவ்வாறு உருவானார்? தொழில் ரகசியம் என்ன? சக்ஸஸ் ஃபார்முலா என்னங்க ஐயா? கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கிராமம் அவருடைய சொந்த ஊர் முட்டம். நீங்கள் அலைகள் ஓய்வதில் நீங்கள் கார்த்திக் ராதா தியாகராஜன் படம் அதுதான் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் பாரதிராஜா எந்த படம் எடுத்தாலும் முட்டத்தில் போய் படம் எடுப்பார். கடல் அலைகள் நீங்கள் அப்படியே ஊருக்குள்ளே வந்து அடித்து திரும்பி போகும். மீன்பாடும் தேன்நாடாம் முட்டம், அது இது மட்டக்களப்பு தான் சொல்லுவான் இலங்கை தமிழில். மீன்பாடும் தேன்நாடாம் மட்டக்களப்பை சொல்லுவான். அதே போல் முட்டத்துக்கும் அதே பேர் இருக்குது. ஏன்னா பாரதிராஜா எந்த படம் எடுத்தாலும் கடற்கரை படம் எடுத்தால் முட்டத்தில் தான் படம் எடுப்பார். அந்த முட்டம் அவ்வளோ அருமையான ஊர். இந்த முட்டம் தான் ஜே பால்ராஜோட ஊர். பங்கஜ்னா தெலுங்குக்காரன் தான் பங்கஜ்னு வைப்பான். பால்ராஜுக்கு சுத்தமான தமிழ் பேர். நீங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன்கள் சுத்தமான தமிழர்கள். அவங்க பால்ராஜ் தான் வைப்பாங்க. பங்கஜ்னு இப்போ அந்த அவருடைய பேர் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. பங்கஜ் என்பது தெலுங்கு பேர். ஒரு கன்னியாகுமரி இருக்கிற மீனவர் சமூகம் தெலுங்கு பேரை வைக்கவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. அதனால் இது வந்து பால்ராஜுங்கிற பேரில் ஒரு கிரிமினல் வழக்கு இருக்குது எங்கள் திருநெல்வேலி எஸ்பி ஆஃபீஸில். அதனால் இதை அவர் தொழிலதிபராக கல்வி தந்தையாக மாறுறதுனால பேரை மாற்றிக்கிறார். பேரை பல பேர் அப்படி பேரை மாற்றிருக்காங்க. பல பேர் பேரை அடையாளத்தை மாற்றிக்குவாங்க. அதில் தான் பால்ராஜுடைய பேரும் மாற்றப்பட்டிருக்கு. இவர் சாதாரண கான்ஸ்டபிள், நல்ல 7 அடி இருப்பார். அவர் பார்த்தவங்க தெரியும். நானெல்லாம் அருகிலே நின்று பார்த்துருக்கேன் பால்ராஜ். அப்போது இந்த பால்ராஜ் கான்ஸ்டபிளாக நீங்கள் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா சவுந்தரபாண்டியன். இவர் யாருன்னு கேட்டீங்க, செல்லப்பாண்டியன், மன்னிக்கும், செல்லப்பாண்டியன் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சபாநாயகர் வீடு வந்து திருநெல்வேலியில் இருக்குது. அவருடைய வீட்டில் இவர் ஒரு செக்யூரிட்டி, காவல்துறை பாதுகாப்பாளர். இந்த காவல்துறை பாதுகாப்பாளர் அங்கே பணியாற்றுகிற பொழுது ஒரு தவறு செஞ்சிட்டார். தவறு செய்த பிறகு அங்கே எஸ்பியாக இருந்த ஒருவர் அழைத்து 100 ரூபா கொடுக்குறாரு. அந்த காலத்தில் 100 ரூபா அவருக்கு சம்பளமே இப்போ அவ்வளோதான். 100 ரூபாயை கொடுத்து, அந்த கான்ஸ்டபிள் சம்பளமே எனக்கு 100 ரூபா தான் இருக்குது. இந்த 100 ரூபா வச்சுக்கோ, நேராக திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனில் போய் ரயில் இந்த 100 ரூபாய் எவ்வளோ தூரம் போதும் அது வரைக்கும் போய் இறங்கிக்க. நடுவில் எங்கே இறங்குனீன்னா உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, போயிடுன்னு 100 ரூபாய் கொடுக்குறாரு. 100 ரூபாய் கொடுத்துட்டு அவர் மேலே ஒரு கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். JPR போய் சேர்ந்த இடம் மும்பை. மும்பையில் போய் சேர்றார். இவருடைய இயல் பெயர் இப்போ போலீஸ் ரெக்கார்டில் பணி காலத்தில் ஜே பால்ராஜ். இதுதான் இவருடைய இயற்பெயர். இவர் எங்கே அப்போது நீங்கள் திருநெல்வேலி, கன்னியாகுமரி முழுக்க அங்கேருந்து வரக்கூடிய ஆட்கள் பூரா
போய் சேருகிற இடம் வந்து மும்பை தான். மும்பை ஏன் போய் சேரான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம வர்தாபாய் போய் சேர்ந்த இடம் தான் பம்பாய் தான். நானும் பம்பாயில் பல காலம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ நிறைய நண்பர்கள் தொடர்பில் இருக்காங்க. பம்பாய்க்கு ஏன் தமிழர்கள் பூரா போனாங்கன்னா, நீங்கள் இலங்கையிலிருந்து இலங்கையில் ஆங்கிலேயனுக்கு பிறகு சிங்களவர்களுடைய அதிகாரத்துக்கு வந்த பிறகு முதல் கலவரம் நீங்கள் 72 நடக்குது. முதல் கலவரம் தமிழர் சிங்களருக்கான கலவரம் 72 நடக்குது. அப்படி 72 நடக்கிற பொழுது இனிமேல் இந்த அருமையான பூமி கொழும்பு அழகான தீவு கலவர பூமியாக மாறப்போகுது. இனி இங்கே வாழ்வதற்கு நமக்கு சூழல் இல்லை. அதனால் எல்லாரும் கிளம்பி எங்கே வர்றாங்க, சொந்த ஊருக்கு வர்றாங்க. சொந்த ஊருக்கு வர்றாங்க. அப்படி வந்தவர்கள் பூரா பிழைப்பு தேடி எங்கே போகிறாங்கன்னா பம்பாய் போகிறாங்க. பம்பாய் வந்து இந்தியாவின் மான்செஸ்டர். பம்பாய் போய் செட்டில் ஆகிறாரு நம்ம ஜே பால்ராஜ். சிறிது காலம் அங்கேயே இருக்கார். அங்கே இருந்தவருக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா ரிக்ஷா ஓட்டி. அவருடைய தொழிலை ரிக்ஷா ஓட்டி. ஏன்னா இப்போ ஆட்டோவை வாடகை கொடுக்குற மாதிரி ரிக்ஷா வாடகை கொடுப்பான். அது ரிக்ஷா ஒரு நாளைக்கு 2 ரூபா வாடகையும் பம்பாயில் அந்த காலத்தில். 2 ரூபா வந்து ரிக்ஷா ஓனர் கொடுத்துடணும். இனி அங்கே வாடகை எவ்வளோன்னா, நீங்கள் காலனா அரையனா அதான் வாடகை. அப்போ அவருக்கு 1 ரூபா 2 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இரவு பகல் 2 நேரம் 1 ரூபா 2 ரூபாய்க்கு கொடுத்துட்டு மீதி வருவதை வச்சு ஜீவனம் பண்ணிக்கலாம். இதுதான் ஜேபிஆர். நீங்கள் செல்லப்பாண்டியன் காலத்திலிருந்து திமுக காலம் வரை, காங்கிரஸ் கதை முடியணுமில்ல, 67 அண்ணா ஆட்சிக்கு வருகிற வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது வந்தால் என்ன இவருடைய கதை என்ன ஆகும்? சிறை தான், களி தான். அதனால் அவர் ஏறக்குறைய 7-8 ஆண்டு காலம். இது எப்போ நடந்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு 58 to 67 10 ஆண்டு காலம் எங்கே இருக்கார்? மும்பையில் தான் இருக்கார். மும்பையில் இருக்கிற பொழுது எல்லா தாதாத்தனமும் தெரியுது. நீங்கள் ரிக்ஷா ஓட்டிக்கு நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிற முன்னாள் போலீஸ்காரரு, ரிக்ஷா நல்லா மிதிக்க முடியும் 2-3 பேர் உட்கார வச்சு, வேறு அதுதான் தொழில். இந்த தொழில் செஞ்சுட்டு 10 வருஷம் ஓட்டுறார் எங்கே மும்பையில். அப்போது காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு 67 அண்ணா ஆட்சிக்கு வர்றார். காங்கிரஸ் கதை முடிஞ்சு போச்சு, திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. நேராக ரயில் ஏறி அடுத்த நேரி சென்னை வந்துடுறார். சென்னை வந்த பிறகு அவருக்கு அதே போக்கடும் அதே சைக்கிள் ரிக்ஷா நார்த் மெட்ராஸ் வண்ணாரப்பேட்டை தான். வண்ணாரப்பேட்டை தான் சவுத் ஆட்கள் நிறைய இருப்பாங்க. வண்ணாரப்பேட்டை போய் வண்ணாரப்பேட்டை முழுக்க இந்த ஆர்கே நகர் பூரா யார் இருப்பா? சவுத் ஆட்கள் தான் நிறைய இருப்பாங்க. அப்போது அதுதான் அவருக்கு புகலிடமாக போச்சு. புகலிடம் அது இங்கேயும் வந்து என்ன பண்ணுறாரு, அதே எவ்வளோ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி மீதி நேரம் சாராய வியாபாரி. சாராய வியாபாரினா நீங்கள் ஏதோ பிராந்தி டாஸ்மார்க்கு எலைட் கடையெல்லாம் கிடையாது, கள்ளச்சாராயம், இதுதான் அவருடைய தொழில். நீங்கள் நான் பல பேர் சொல்லியிருக்காங்க, ரிக்ஷாவிலே நைட் படுத்து கிடப்பாராம். ரிக்ஷா ஓட்டுறது, மீதி நேரம் ரிக்ஷாவிலேயே படுத்து கிடப்பார். அப்போ தங்கறதுக்கு இடம் இல்லை. இதுதான் ரிக்ஷா ஓட்டி வந்து ரிக்ஷா ஸ்டாண்ட். இப்போ ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி ரிக்ஷா ஸ்டாண்ட் இருக்கும். இந்த ரிக்ஷாக்கார படம் பார்த்தீங்கன்னா கதை தெரியும். இதுதான் அவருடைய வாழ்க்கை. அப்படி ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் அதிமுகவில் ஒரு நாடார் வண்ணை பாண்டியன்னு பேர், வண்ணாரப்பேட்டை பாண்டிய. அவர் தான் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு திமுக பெரிய லீடரு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோடனையும் 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார். 67 திமுக ஆட்சிக்கு வருது. 67 வந்து அண்ணா 69 இறந்து போயிடுறாரு. அடுத்து கருணாநிதி முதலமைச்சர் ஆகிறாரு. 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார். 10-10-70 கட்சி ஆரம்பித்தது. அவன் கட்சி ஆரம்பித்த பிறகு திமுகவை எதிர்கொள்வதற்கு திமுகவிலிருந்து கொஞ்சம் ஆட்களை திரட்டுறாரு எம்ஜிஆர். அப்படி வந்து சேர்ந்தவர் தான் ஜே பால்ராஜ். JPR ஆகிறார். எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ஆனது போல் தலைவனை வழியோ தொண்டனா வழி. வண்ணை பாண்டியனுடைய சிசிய கோடி அடியால், வேறு ஒன்றுமே இல்லை. வண்ணை பாண்டி திமுக எங்கே வந்துட்டார்? அதிமுக வந்துட்டார். அவர் தான் வண்ணாரப்பேட்டையில் பெரிய திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய எம்ஜிஆருடைய படை தளபதி ப்ளஸ் மாவட்ட செயலாளர். சாராய வரி கல்லுக்கடை ஆச்சா போச்சா. ஆமாம், இதுதான் இவருடைய அடையாளம். இந்த அடையாளம் தான் எம்ஜிஆரிடம் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கம்.
என்ன காரணம், அந்த காலத்தில் ஆட்சிக்கு வரும்போது பல பேர் வந்துடுவான். மரம் பசுமையாக இருக்கும்போது பல பறவைகள் வரும். ஆனால் துளிர் விடும்போது அவன் வரானா அவன் தான் நீங்கள் பசுமையாக இருக்கும்போது பசுமையான நினைவாக இருக்கும். அதில் ஜேபிஆர், மண்ணை பாண்டியன் 2 பேருமே எம்ஜிஆருக்கு நெருங்கிய சகாக்களாகிறாங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் எதை செய்யணும்னு நினச்சாலும் ஜேபிஆர் கூட செய்ய சொல்வார். இதுதான் அரசியல் அங்கீகாரம். நீங்கள் பம்பாய்க்கு தப்பி ஓடிய முன்னாள் போலீஸ்காரர் வண்ணாரப்பேட்டைக்கு வந்து நீங்கள் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி சாராயம் விற்று இப்படி வாழ்ந்தவர் அதிமுக அரசியல் மைய அதிகாரம் வந்தவொடனே என்ன ஆகுது, அவர் அரசியல் அங்கீகாரத்தோட போலீஸாக சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். காவல்துறையெல்லாம் இல்லை கட்சி தலைவர் அதிமுகவில் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எம்எல்ஏ, ஒரு வட்ட செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர், இதெல்லாமே பதவி வந்த பிறகு வண்ணை பாண்டியன் 77 நார்த் மெட்ராஸ் எம்எல்ஏ சீட் கேட்குறாரு. எம்ஜிஆர் கொடுக்கல. ஏன் கொடுக்கலைன்னா இவருக்கு ஒரு ரவுடி எலிமெண்ட்ஸ்னு பேர் இருக்குது வண்ணை பாண்டியனுக்கு. அப்போ கொடுக்க முடியாதுன்னு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, வேறு யாருக்கோ கொடுத்துட்றாரு. கொடுத்தோடனே ஒரு பெரிய படையை கூட்டி அந்த வண்ணை பாண்டியன் ஏடிஎம்கே ஆஃபீஸை பூரா உடைக்கிறார். உடைச்சி அது பெரிய கலவரம் சொந்த கட்சி அலுவலகத்தையும் சீட் கிடைக்கல உடைக்கிறார் வண்ணை பாண்டியன். அப்போ கலவரம் ஆன பிறகு கட்சியில் நீக்கப்படுகிறார். யார்? ஆமாம். நீக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துக்கு யார் வர்றா? ஜேபிஆர், நம்ம கதாநாயகன் வந்தார். நார்த் மெட்ராஸில் அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளர் ஜேபிஆர் இந்த காலகட்டத்தில் ஆட்சிக்கு வந்துடுது. 77 கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் 77 முதலமைச்சர் ஆன பிறகு நீங்கள் மெட்ரோ வாட்டர் வாரியத்தினுடைய தலைவர். இப்போ இதில் மட்டும் ஒரு சின்ன கேள்வி ஐயா. அப்போ அந்த மெட்ரோ வாரிய தலைவராக இருக்கும்போது சென்னையில் ஒரு தண்ணீர் பஞ்சம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்த பொழுது அதை தீர்த்ததில் ஜேபிஆருடைய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மை? ஆமாம். என்ன நடந்ததுன்னா, நீங்கள் லாரி தனியே எல்லா ஏரியாவுக்கும் அங்கங்கே அதிமுக கிளை செயலாளரை கண்டூலுக்கு இந்த தண்ணி லாரியை கொண்டு விடுறாரு. அப்போவே ஒரு 500 லாரி இருந்தது எனக்கு தெரியும். நீங்கள் அந்த பழைய லாரி நீங்கள் அப்படியே நெளிஞ்சு தான் போகும், பழைய லாரியாக இருக்கும். அதில் தான் நீங்கள் தண்ணி பஞ்சம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்த பிறகு அதை வந்து தீர்த்ததில் என்ன ஒன்றும் இல்லை, தண்ணி வந்தால் திமுககாரன் அதிமுககாரன் அவனுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணியை முதல்ல எடுத்துகிட்டு போயிடுவான். 10 கூட 20 கூடன்னு, ஏழை சனங்களுக்கு 1 கூட கிடைக்காது. இதை கரெக்ட் பண்ணார் வேஸ்டிபியா. யாராக இருந்தால் லைனில் வா. அந்த வந்த உடனே இப்போ அந்த வடிவேல் காமெடியில் அதுலேருந்து எடுத்தது தான். அந்த டிரைவர் என்ன பண்ணுவான், டிரைவர் அப்படியே வந்து அந்த ஏரியா அதிமுக கிளை செயலாளர் அவன் கண்டுள்ள லாரியை கொடுத்துட்டு தள்ளி நின்றுவான். இதை குடம் வரிசையாக இருக்கும், வரிசையாக வச்சு எல்லாருக்கும் 2 குடம் தான். அதிமுக தலைவனாக இருந்தாலும் சரி, திமுக தலைவனாக இருந்தாலும் சரி, வட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, உள்ளூர் செயலாளர் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே கடைசி 2 குடம் வச்சு நிற்கிற ஏழை குடிசை வாசிகளுக்கு கூட 2 குடம் தான். இது தான் எம்ஜிஆர்ட்ட நல்ல பேர் வாங்கினார். இல்லைன்னா பெரிய கலவரம், லாரியை மறிக்கிறான், உடைக்கிறான், குடத்தை உடைக்கிறான். டெய்லி பேப்பர் அதான் செய்தி. லாரியை கைப்பற்றிட்டு போயிடறான், லாரியை வழியிலே மடக்கி ஏன் ஏரியாவுக்கு முதல்ல விடுங்கிறான். ஏரியாவுக்கு ஒரு லாரி ஒரு 2 நாளைக்கு ஒரு லாரி வரணும்னா பாதி வழியிலே மடக்கி எடுத்துகிட்டு போயிடுவான். இறங்கடா கீழே அப்படி அவன் ஏரியாவுக்கு ஓட்டிகிட்டு போயிடுவான். இது பெரிய செய்தி, பத்திரிகை செய்தி. இதை தடுத்து சரி செய்தவர் ஜேபிஆர். அதனால தான் இப்போ இவரை அவர் சிறுமைப்படுத்தி சொல்ல, இந்த தாதா வேலை, தாதா அவர் பேர் கல்வி தந்தை அவர், அது வேறு விஷயம் வச்சுங்க. இங்கே மார்வாடி பசங்களாம் அடித்து பின்னாடி ஓட விட்டானுங்க, இவரை தப்பிச்சு ஓடுறாரு. அதே கேம்பஸ்குள்ளே நடந்தது, அது அப்புறம் சொல்லுவோம். அப்போ எம்ஜிஆர்கிட்ட நல்ல பிள்ளையாக ஆயிடுறார். ஆன பிறகு அதாவது அவருக்கு செல்வாக்கும் மேலும் மேலும் உயருது. எம்ஜிஆருடைய வீட்டு பகுதி, அவங்க என்ன சக்கரபாணி, எம்ஜிஆர் பெரியவர் சின்னவர் 2 பேருமே சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும், என்ன வேலைகள் கேட்டிங்கன்னா அரசியல் பஞ்சாயத்து, அரசியல் அத்துமீறல்,
அரசியல் பாதிப்பு எல்லா வேலைகளுமே ஜேபிஆரை கொடுத்துரு, இதுதான். அப்போது சென்னையில் அறிவிக்கப்பட முடியாத அதிமுகவில் ஒரு பெரிய தலைவராக ஜேபிஆர் வந்துட்டார். ஜேபிஆர் வந்த பிறகு நீங்கள் அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டோ எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அவருக்கு வந்து என்ன பேர் இருக்குது, தாதா இமேஜ் தான். அப்போ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அது சரியாக இருந்தார். இந்த தாதா இமேஜ் இருப்பவரை மக்கள் பிரதிநிதியாகக்கூடாது. எம்பியோ எம்எல்ஏ அவர் ரொம்ப விரும்பினார். எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும்ல. யார்? ஜேபிஆர். எம்ஜிஆர், உன்னுடைய உயரம் எனக்கு தெரியும், உன்னுடைய தேவை எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் பொதுமக்கள் பிரதிநிதியாக வர வேண்டாம், உனக்கு வாரிய தலைவராக வச்சுருக்கேன், நீ எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம், எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம், எப்போ வேணுமாலும் எங்களோட உரிமையோடு கேட்கலாம், உனக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளும் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் ஜேபிஆர் எம்ஜிஆருக்குமான உறவு நீங்கள் அமைச்சர்களை விட, அதிகாரிகளை விட, நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட ஜேபிஆருக்கு எம்ஜிஆர்கிட்ட தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தது. நீங்கள் எம்ஜிஆர் எப்போ புறப்படுறாரோ ராமாவரம் தோட்டத்தில் நீங்கள் அங்கே ஜேபிஆரை பார்க்கலாம் காலையில். அது பின்னாடியே காரில் கோட்டைக்கு வருவார். இதெல்லாம் நேர்லேயே நான் பார்த்துருக்கேன். திருப்பூர் மணிமாறன் அப்போ சட்டசபை கொறடாவாக இருந்தார். அப்போ நான் இங்கே சென்னையில் சிறிது காலம் இருந்தேன். இருக்கும்போது இந்த காட்சியை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு முறை சீனா போனார் திருப்பூர் மணிமாறன் ஒரு சுற்றுப்பயணத்துக்கு. ஏர்போர்ட்டுக்கு எம்ஜிஆர் வந்தார். அப்போது கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதிலிருந்து, ஏர்போர்ட்டு சரியான கூட்டம், அத்தனை வண்டி வாகனம் ஏற்பாடு. நாங்களாம் திருப்பூர்லேருந்து அப்போ பஸ்ஸில் வந்திருந்தோம், கேஆர்என்டின்னு ஒரு பஸ்ஸில் வந்திருந்தோம். அப்போ ஜேபிஆருடைய சுறுசுறுப்பான பணிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியது. எம்ஜிஆர் வரவுடனே சட்டை கட்ட பட்டன்லாம் போட்டு அப்படியே ஸ்லிம்மாக கிவி சரியான கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன். அவர் பயப்படுற ஒரே ஆள் யார்? எம்ஜிஆர் தான். அப்போ இதே போன்று நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆருக்கு நிறைய ஆட்கள் இருந்தாலுமே அவரவர்களுக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும், அவர்களை எப்படி உயரமான ஒரு வைத்திருக்க வேண்டும் என்பதை சரியாக கணித்து வச்சவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகு என்ன எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருடைய விசுவாசிகள் அத்தனை பேருமே கல்வி தந்தையாக மாறிடுறாங்க. இது மாறினது ஜானகி முதலமைச்சராக இருந்த அந்த 23 நாட்கள் தான். 23 ராத்திரி பகலாக பல இன்ஜினியரிங் காலேஜு, ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜு, எனக்கு என்ன கேட்டால் ஒரு 200 கல்லூரிகள், விஏடி உட்பட, ஜேபிஆர் உட்பட, ஜெகத்ரட்சன் உட்பட, முனிரத்னம் உட்பட அத்துணை கல்லூரிகளுமே ஜானகி முதலமைச்சராக இருந்தபொழுது ஆரம் வீரப்பனால் இரவாக கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் தான். இவர்கள் பூரா என்னவா மாறி போயிடறாங்க? கல்வி தந்தைகளாக மாறி போகிறாங்க. அப்போது சென்னையை சுற்றி இடம் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஏக்கரா கணக்க இடம் சில லட்சங்களில் கிடச்சிது. அப்போ தான் ஈசிஆர், ஓஎம்ஆர், பூந்தமல்லி ரோடு எல்லாமே நீங்கள் பல்கலைக்கழகங்களாக மாறிச்சு. பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்களாக ஜேபிஆர்களும் ஜெகத்ரட்சங்களும் எல்லாம் எம்ஜிஆருடைய ஃபாலோவர்ஸ் தான். கருணாநிதியுடைய ஃபாலோவர்ஸ் யாருமே இப்போ பல்கலைக்கழகங்களும் கட்டலை, கல்லூரிகளும் கட்டலை, பாலிடெக்னிக்கலும் கட்டலை. வேலூரில் விஏடி எம்ஜிஆருடைய ஃபாலோவர் தான். 25 வயசில் அவர் எம்பி. எஸ்டிஎஸ்னுடைய நினைவு நாளில் ஒரு கூட்டம் நடந்து நான் சமீபத்தில் போயிருந்தேன். அப்போ தான் வேலூர் விஸ்வநாதன் சொன்னார், டெல்லி பாராளுமன்ற லாபி ஹாலில் 75 வயது நிரம்பிய ஒரு 5 எம்பிகள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம். பீகார் எம்பி, யூபி எம்பி, காங்கிரஸ்காரன் எல்லாம் பல ஏக்கரா நிலம், பண்ணையார்கள், பெரிய பெரிய ஜவான், எல்லாம் மிகப்பெரிய அரசியல் ஜவான்கள்லாம். அப்போ சின்ன வயசில் இளைஞனா ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு அதில் போய் அவரும் உட்கார்றார். யார்? விஏடி விஸ்வநாதன். அப்போது தம்பி யார்ப்பா நீ, என்ன வேணும்னு கேட்டாங்களாம். தம்பி இதை வழி தெரியாமல் வந்து உட்காண்டா போட்டு இருக்கணும். இளைஞன், நீங்கள் மெல்லிய தேகம், சாதாரண சட்டை பேண்ட்டு, அங்கே இருக்கிற பூரால பட்டா உருவம், நார்த் இந்தியா, வாக்கிங் ஸ்டிக்கு, கையில் பைப்பு, தங்க பட்டனு, கை கூட ரெண்டு கைத்தடி, ஒரு சூட்கேஸ் தூக்கிறக்கு ஒருத்தர். இந்த சாதாரண ஒரு நபராக போய் உட்கார்ந்தோன்னையும், தம்பி உனக்கு என்ன வேணும்னு,
அருகில் ஒருத்தர் சொன்னார், இல்லை அவர் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி அவர். ஓ, எங்கேருந்து வராரு? தமிழ்நாட்டிலேருந்து வராரு. அப்போது இதை நீங்கள் அண்ணாவும் எம்ஜிஆரும் உருவாக்கி வச்சுருந்தாங்க. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் எம்ஜிஆருக்கு விசுவாசி, அண்ணாவுக்கு விசுவாசி, கருணாநிதிக்கு விசுவாசினா அவர்களை நீங்கள் உச்சம் தொட வைப்பது தான் இவர்களுடைய திறமை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர்கள் தான் அன்றைக்கி அரசியலில் எல்லா இடத்தையும் நிரப்பியவர்கள், தீர்மானித்தவர்கள். எம்ஜிஆர் ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், அண்ணாவாகட்டும், எல்லாருமே. நீங்கள் அண்ணா கட்சி ஆரம்பிக்கிற காலத்தில் அண்ணாவுக்கு வயசே 40 தான், மீது எல்லாத்துக்கும் வயசு 25, 24. தமிழ்நாடுடைய தலைவிதி தீர்மானித்த அத்தனை பேருடைய வயசு, எம்பி, எம்எல்ஏ, அண்ணாவுக்கே 40 தான் வயசுனா, அண்ணாவுடைய தம்பிகளுக்கு எவ்வளோ வயசு? 25-30 30 கிடையாது, 25 கீழே தான். அப்போது ஜேபிஆருக்கு நீங்கள் ஒரு 30 வயசு இருக்கும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது அண்ணா, அதாவது பெரியார், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், இந்த 4 பேருமே பெரிய சகாப்தங்கள் தான். இந்த 4 பேருமே இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி தந்தைகளை உருவாக்கியவர் இவர்கள் தான். நீங்கள் எம்ஜிஆருடைய மறைவு, ஜானகி முதலமைச்சர், அதற்கு இது எப்போ எந்த காலத்தில் நடந்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் 87 வாக்கில், 87ல் இவர்கள் பூராமல் கல்வி தந்தைகளாக உருவாயிட்டாங்க. எல்லாருமே இன்ஜினியரிங் காலேஜ், இன்றைக்கி ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், எம்ஜிஆர் பல்கலைக்கழகம், அன்னை சத்யபாமா யார்? எம்ஜிஆருடைய அம்மா. இது எல்லாமே எம்ஜிஆரை சுற்றி தான் கல்வி வளர்கள் பூராமே உருவானாங்க. எம்ஜிஆர்கிட்ட ஒரு எம்எல்ஏ போய் கேட்குறாரு, பெங்களூரில் என் பையன் படிக்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும், ஒரு அனுமதி எனக்கு வாங்கி கொடுங்க, ஒரு லெட்டர் கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு, ஏன் கர்நாடகாவில் போய் படிக்கணும், இங்கேயே படிக்கலாமே? அப்போ தான் தன்னுடைய ஆதரவாளர் கூப்பிட்றாரு, நான் எல்லாத்துக்கும் பர்மிஷன் தர்றேன், நிலமும் தர்றேன். எப்படி? கவர்மெண்ட் நிலம் புறம்போக்கு இருக்குல்ல, நிலமும் 99 வருஷம் குத்தகை, 99 வருஷங்கள் திருப்பி அவன் கேட்க போகிறான். கல்லூரி அனுமதி இலவசம். இப்போ எல்லாம் ஆரம்பிக்க போ. முதல் மகளுக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாடார் சமூகத்திலேருந்து திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறார். அதனால் கிறித்துவ நாடார் மருமகனை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக மாறிடுது. இவர் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர். மீனவர் சமூகம் என்ன நினைக்கிது, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், சொத்து, கல்வி தந்தை, அரசியல், இதை பூராமல் நம்ம சமூகத்தை சேர்ந்த மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒருவனுக்கு அந்த பொண்ணை கொடுக்கலையே. இது அந்த சமூகம் அவருக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனால் அவர் மீனவ சமூகம் என்பதை விட நாடார் சமூகத்தை சார்ந்தவனாக தன்னை காமிச்சிக்கிறதுல அவர் விரும்புகிறார். இது நிறைய பேருக்குள்ள ஈகோ. அது தன்னை அடையாளப்படுத்திய சமூகம், அது தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், நீங்கள் தலித்துக்கள் பூராமல் இருந்து வர்றவர்கள், பணம் வசதி வாய்ப்பு வந்த பிறகு தன்னை நீங்கள் மேட்டுக்குடியோடு இணைத்து கொள்வதெல்லாம் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, மேட்டுக்குடி அடையாளத்தோடு வாழணும்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய சமூகம். நீங்கள் பெரியாராக தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெரியாரை பார்க்குறக்கு ஒரு அரசு அதிகாரி வரார். அதிகாரி வந்து பெரியார்கிட்ட, நான் தாசில்தார் ஆகிட்டேன், தாசில்தார் ஆனது எனக்கு டபாலி, எனக்கு உதவியாளர், அது எல்லா அதிகாரம் வந்துருச்சு, எல்லா காரணம் நீங்கள் தான், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அனைத்து அதிகாரம் வேணும், மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் வேணும், நீங்கள் போராடியதனுடைய விளைவு தான் எனக்கு இந்த பதவி கிடைச்சுன்னு சொல்கிறார். ரைட், நன்றி, கிளம்பி போயிடுறாரு. ஒரு மறுபடியும் ப்ரொமோஷன் கிடைக்குது. அவர் ஆர்டிஓ வர்றார். ஆர்டிஓ வந்து பார்க்குறாரு. திரும்பி டிஆர்ஓ மாறிடுறாரு. கலெக்டர், அடிஷனல் கலெக்டராக வர்றாரு. வரும்போது கால் மேலே காலை போட்டுட்டு டிரைவருக்கு ஒரு டப்பாலி ஐயாவுக்கு பழங்கள்லாம் சால்வின்னு கொண்டு வராரு. வரும்போது இப்போ பெரியாருடைய மனைவி அந்த வழி அங்கேயே அந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே போகிறாங்க. போகும்போது கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கார். அப்போ பெரியார்கிட்ட போய் சொல்லுது, நான் முதல்ல ரொம்ப சாதாரணமாக வந்தார் அந்த தாசில்தார், அப்புறம் ஆர்டிஓ ஆனார், இப்போ டிஆர்ஓ அடிஷனல் கலெக்டர் ஆகிட்டார், ரொம்ப கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்காரு, நான் வந்தது கூட அவர் கவனிக்கலை. அந்த அம்மா சொல்ல. அப்போ பெரியார் சொல்கிறாரு, அதுக்காக தாண்டி அவன் இந்த சமூகம் 1000 வருஷமாக போராடி இருக்கு. எதுக்கு? கால் மேலே காலை போட்டு அந்த பதவியை
அனுபவிப்பதற்காகத்தான். அவன் காடு அவன் போடுறான், நீ அதையே பற்றி கவலைப்படுறேங்கிறார். அப்போ இதே நிலைமை தான் ஜேபிஆரை பொறுத்தவரை. தான் எந்த சமூகத்திலிருந்து வந்தோமோ அந்த சமூகத்தினுடைய அடையாளத்தை மறைக்க நினைக்கிறார். நீங்கள் ஜே பால்ராஜ் ஜேபிஆராக மாறிட்டார், கல்வி தந்தையாக மாறிட்டார். கல்வி தந்தையாக மாறிய பிறகு நீங்கள் முழு எம்ஜிஆர்கிட்ட கற்றுக்கொண்ட விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் நான் எல்லா கல்லூரிகளையுமே பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த பனிமலருக்கு ஒரு முறை போயிருக்கும்போது, ஒரு 10 வருஷம் போயிருக்கும்போது, எல்லாருக்குமே எம்ஜிஆர் சாப்பாட்டில் எந்த குறையும் இல்லை. சைவமா அசைவமா பெற்றோர்கள் போனாலும் கூட போதும், அவருக்கு 3 நேரமும் அசைவ உணவோ சைவ உணவோ சரியான உணவு, நீங்கள் தகுதியான உணவு 5 நட்சத்திர ஹோட்டலில் கிடைக்கிற உணவை எம்ஜிஆரிடம் கற்றுக்கொண்ட அந்த ஈகை குணம், வள்ளல் குணம், சாப்பாடு போடுறது மட்டும்தான் அவன் கற்றுருக்கான். ஆனால் எல்லாத்தையும் பணம் வாங்குறதான், எல்லாத்தையும் பீஸு தான், யார்கிட்டையும் குறைச்சி வாங்கிக்கிறதே இல்லை. இது நீங்கள் ஜேபிஆர் காலேஜ் மட்டும் இல்லை, முனிரத்னம் காலேஜ் மட்டும் இல்லை, எம்ஜிஆர் பேரை ஜெகத்தரசர் காலேஜ் மட்டும் இல்லை, எல்லா காலேஜிலுமா ஏழை எளிய மாணவனுக்கு ஈவிறக்கு இல்லாமல் நீங்கள் பணம் வாங்கிக்கிறாங்க. ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் பேரை எம்ஜிஆர் பேர். அதாவது அவர் சாதாரண சாராய வியாபாரி, அவர் பேரே சாராய உடையார் தான். எம்ஜிஆர் போய் சொல்கிறார், ஐயா ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கணுங்கிறேன். அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, மருத்துவக் கல்லூரி ஆரம்பி, ஆனால் ஏழை எளிய மாணவனுக்கு நீ ஒரு குறைஞ்சது ஒரு 20% அந்த சீட்டை கொடுங்கிறார். ஆனால் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை அது நடைமுறையில் இருந்தது. எம்ஜிஆர் மறைந்த பிறகு அந்த நடைமுறை நீங்கள் காணாமல் போச்சு. அதே போல் நீங்கள் லட்சுமில் குரூப்ஸ் எங்கள் கோயம்புத்தூர் மிகப்பெரிய குரூப்ஸ், அவங்க மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க. மெடிக்கல் காலேஜ் கட்டி அனுமதிக்காக எம்ஜிஆர்கிட்ட வராங்க. எம்ஜிஆர் சொன்னார், நீங்கள் உங்களுடைய கல்லூரி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு 20 நாள் நீங்கள் எங்கே போய் வைத்தியம் பண்ணணும், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய கிராமங்களில் போய் 20 நாள் நீங்கள் வைத்தியம் பண்ணுவதாக எனக்கு வாக்குறுதி. யார்? வரதராஜன் ஒரு எம்பி இருந்தார், எம்ஜிஆர் ரொம்ப நெருக்கமானவர். 20 நாள், வருஷத்துக்கு 20 நாள் எங்கே போய் வைத்தியம் பண்ணணும்? அந்த மலைவாழ் கிராமங்களில் போய் நீங்கள் வைத்தியம் பண்ணுவதாக நீங்கள் எனக்கு அஃபிடவிட் அடித்து கொடுங்க, நான் உங்களுக்கு மருத்துவக் கல்லூரி அனுமதி கொடுக்குறேன். இப்படி தான் அந்த காலத்தில் இருக்கிற எல்லா மருத்துவக் கல்லூரியும் அனுமதி கொடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு யாருமே ஆதிவாசி கிராமத்துக்கு போகிறதே இல்லை. ஜேபிஆர் அதே கதை தான். எம்ஜிஆரை பொறுத்தவரை 20% ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவனுக்கு நீங்கள் கொடுக்கணும். மெடிக்கலில் 20 நாள் நீங்கள் ஆதிவாசி கிராமத்தில் வைத்தியம் பண்ணணும். இது போன்ற காரணங்களுக்காகத்தான் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, எல்லா கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததே இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான். ஆனால் எம்ஜிஆர் இருக்கிற வரை அதை ஏற்றுக்கொண்ட இந்த எம்ஜிஆருடைய சிஷியனுங்க எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜேபிஆரும் அதே கதை தான். ஜேபிஆர் மிக சாதாரணமாக இருந்த ஒரு போலீஸ்காரரை பெரிய கல்வி தந்தையாக மாற்றி, கல்வி தந்தையை நீங்கள் அதிமுகவுடைய அடையாளமாக மாற்றியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா வந்த பிறகு நீங்கள் அதிமுகவில் கல்வி தந்தைகளாக மாறிய யாருமே ஜெயலலிதாவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஜெயலலிதா அவர்களோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நீங்கள் ஜெயலலிதா காலத்தில், சசிகலா காலத்தில் ஒரே வசூல் தான். அப்போது நீங்கள் ஒரு 200 கோடி ரூபா டொனேஷன் கேட்குறாங்க, தேர்தல் நிதி யார்கிட்ட? ஜேபிஆர்கிட்ட. ஜேபிஆர் கொடுக்க மறுக்கிறார், கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். யார் காலத்தில்? ஜெயலலிதா காலத்தில். அப்போ எல்லாம் போய் சொல்கிறாங்க, எம்ஜிஆருடைய சிஷியன், எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர், எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர், தயவுசெய்து நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கீங்களேன்னு. அந்த அம்மா அதெல்லாம் பார்க்கவே இல்லை. என்ன வேணும் அந்த அம்மாவுக்கு? தேர்தல் நிதி தான். இதை தெரிந்து கொண்ட எல்லாருமே ஜேபிஆரை போல் நீங்கள் அந்த அம்மாட்ட பணத்தை கொடுத்துட்டு எம்ஜிஆரால் 20% ஆதிவாசி கிராமத்துக்கு போனோம், 5% முதல் 10% வரை ஏழை எளிய மாணவனுக்கு கொடுக்கணும். இந்த சிஸ்டத்தெல்லாம் எல்லாம் மறந்துடலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருடைய பெயரை சொல்லித்தான் இந்த கல்லூரிகள் பூராமே இயங்குது இன்றைக்கு வரைக்கும். பிஏடி விஸ்வநாதர் இருக்கட்டும், ஜெகத்ரட்சனா இருக்கட்டும்,
கல்வி தந்தையாக இருக்க ஜேபிஆராக இருக்கட்டும், தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற எல்லா கல்வி தந்தைகளுமே எம்ஜிஆர் காலத்தில் கொடுக்கப்பட்ட கல்லூரி அனுமதி தான். இப்போ இருக்கக்கூடிய சட்ட அமைச்சர் ரகுபதி கூட ஜெயலலிதா பேரில் ஒரு காலேஜ் நடத்துகிறார். அவர் ஏடிஎம்கே இருந்த காலத்தில் புதுக்கோட்டையில் ஜெயலலிதா பொறியியல் கல்லூரின்னு ஜே பொறியியல் கல்லூரி நடத்துகிறார். இப்போ அவர் இருக்கிறது திமுக சட்ட அமைச்சர். ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கல்லூரி விரிவாக்கம் செய்து அவர் ஏடிஎம்கே இருக்கும்போது ஜெயலலிதாவை குளிர்விப்பதற்காக போடப்பட்ட பேர் தான் ஜே பொறியியல் கல்லூரி. அந்த ஜே பொறியியல் கல்லூரிக்கு அடித்தளமிட்டவர் எம்ஜிஆர் தான். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கல்வி தந்தைகள், கல்வி வள்ளல்கள் அத்தனை பேருமே எம்ஜிஆருடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் தான். ஜேபிஆருடைய நிறுவனம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்துருக்கு. சத்யபாமா, பனிமலர், ஜேபிஆர்னு பல நிறுவனங்கள். இது பூராமல் எம்ஜிஆர் காலத்தில் போடப்பட்ட விதை தான். இன்றைக்கி எம்ஜிஆர் காலத்தில் போடப்பட்ட விதை இன்றைக்கி பல பொறியியல் பட்டதாரிகள் பல இடங்களில் உலகம் பூரா போய் வியாபித்திருப்பதற்கு காரணம் எம்ஜிஆர் என்ற கல்வி தந்தை, அதை பயன்படுத்தி கொண்ட ஜேபிஆர். ஆக ஜேபிஆர் மிக சாதாரணமாக ஒரு கான்ஸ்டபிளாக இருந்து நீங்கள் வழக்கில் கைது செய்யப்படுவதற்காக தம்பி பம்பாய் போய் பம்பாயிலிருந்து வண்ணாரப்பேட்டை வந்து வண்ணாரப்பேட்டையிலேருந்து மெட்ரோ வாட்டர் சேர்மனாக மாறி இப்போ கல்வி தந்தையாக மாறுவதற்கு எப்படி எம்ஜிஆர் பயன்பட்டாரோ இதே போல தான் எல்லா கல்வி தந்தைகளுக்கும் காரணம் ஒரு பின்னணியில் அரசியல் பின்னணி, ஒரு பெரிய குற்ற பின்னணி என்பது ஜேபிஆருக்கு இருப்பதைப் போல எல்லா கல்வி தந்தைகளுக்கும் ஒரு பெரிய குற்ற பின்னணி இருக்குது. அந்த வகையில் ஜேபிஆரும் சரி, மற்ற பொறியியல் கல்லூரி சாராய உடையார், அவர் இன்னும் சாராய உடையார் தான் பேசுவாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் மருத்துவக் கல்லூரி உடையாராக இருந்த உடையாருக்கு என்ன பேர்? சாராய உடையார் தான். சாராய உடையார் மாறி இப்போ அவர் எப்படி மாறிட்டார்? மிகப்பெரிய அவர் மகன் இருக்கார், இப்போ வெங்கட் இருக்கார். ஜேபிஆர் 2 மகள்கள். ஒரு சர்ச்சை வந்து என்ன சர்ச்சைன்னா, கிறிஸ்டியன் மிஷினரிக்கு, அதாவது நடிகர் விஜயுடைய பணத்தை பூரா அந்த அம்மா வச்சுருக்கு. பிஜேபி அரசாங்கம் கிறிஸ்டியானிட்டி பணத்தை பூரா ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை ஜேபிஆருடைய குழுமம் செய்துன்னு ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ரைடு கூட நடந்தது. அந்த அம்மா பொறுத்தவரை கிறிஸ்டியன் மிஷனரிகளுக்கு உதவி செய்துன்னு ஒரு பிஜேபி ஆட்சிக்கு வந்து 2014 அதிலிருந்து மீண்டு மிகப்பெரிய நிறுவனமாக ஜேபிஆர் நிறுவனம் மாறி இருக்கிறது. ஜேபிஆர் அரசியலில் ஜெயலலிதா வந்த பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையை குறைத்து முழுவதுமாக சுத்தமாக நிறுத்திட்டார். ஏன்னா ஜெயலலிதா சசிகலாட்ட போய் அவரால் அரசியல் பண்ண முடியல. போனப்பெல்லாம் 100 கோடி 50 கோடி இது அவரால் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு காலத்தில் பணமே கொடுக்க நிறுத்திட்டார். நிறுத்திய பிறகு தான் அவரை வழக்கு போட்டு ஜெயிலில் வைக்கிறாங்க. ஜெயிலில் வச்ச பிறகு மொத்தமாக ஒரு தொகையை கொடுத்துட்டு அதிலிருந்து சசிகலா ஜெயலலிதா இந்த தொடர்புகளையே முற்றுமுழுதாக மரணமடைகிற வரை நீங்கள் நிறுத்திட்டார். நடுவில் அவருக்கு ஒரு பெரிய சோகமான விஷயம் நடந்தது. கல்லூரியில் அவர் தங்கியிருந்த போது வட இந்திய மாணவர்களுக்கு ஒரு அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை எல்லா மாணவர்களுக்கும் போட்டு போய் நியாயம் கேட்குறான். இவர் அந்த பழைய போலீஸ் அரசியல்வாதி தாதாவில் பதில் சொல்கிறாரு. பதில் சொன்ன பிறகு அவருடைய வீடு உடைக்கப்படுகிறது. வட இந்திய மாணவர்களால் உடைக்கப்பட்டு கண்ணாடியெல்லாம் உடைச்சி உள்ளே பூந்து அப்போ அவர் தப்பி ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. எம்ஜிஆருடைய தொண்டனாக வளர்ந்த ஜேபிஆர் மரணமடைகிற போது எம்ஜிஆர் தொண்டனாக இல்லை. அவர் யாருடைய தொண்டனாக மாறி போயிட்டார்னா பணத்தாசையின் தொண்டனாக மாறி போயிட்டார். எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் மரணமடைந்து 50 ஆண்டு காலம் வாழ்கிறார். ஆனால் எம்ஜிஆரிடம் அவர்கள் கற்றுக்கொண்டது இந்த வள்ளல் குணத்தை கற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால தான் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எல்லாமே நீங்கள் எம்ஜிஆரை போல இல்லை. கல்வி வள்ளல்களாக மாறிய பிறகு எல்லாமே கருணையே இல்லாமல் போச்சு. ஆக மிக சாதாரணமாக இருந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வந்த ஜேபிஆருக்கு அவர் தான் உதாரணம். அதே போல் நீங்கள் இவ்வளோ ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வள்ளல் குணமே இல்லாமல் எந்த எம்ஜிஆருடைய ஈகை குணத்தினால் இவ்வளோ பெரிய நிறுவனமாக மாறிய ஜேபிஆர் கடைசி காலத்தில் வள்ளல் குணமே இல்லாமல் நீங்கள் அவருடைய அந்த வரட்டு குணம்,
அதாவது மாணவர்களை கசக்கி பிழிந்து பணம் பண்ணுவதற்கு மட்டுமே இந்த கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டதாக அவருடைய வரலாறு இறுதியாகிறது. ஜேபிஆர் எங்கேருந்து தொடங்கினார், எப்படி ஒரு அரசியல் ஆளுமையாக இருந்தார், அதாவது எந்த ஒரு பதவிகள்லையும் இல்லாமல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றிகள். நன்றி, வணக்கம்.